ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க எல்லா ஸ்கூல்லையும். ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை ஒரு ஸ்பீச்சோ அவங்களோட திறமை அந்த வந்து ஸ்கூலை பற்றியோ பெருமை பேசுகிறதோ ஒரு பாரத நாட்டை பற்றி பேசி வச்சு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, மெடல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு நினச்சி தான் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து அனுப்பியிருக்காங்க. ஏதோ ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் எங்கே நடந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கூலில் இருக்க ஹெச்எம்லேருந்து ஸ்கூலில் இருக்க எல்லாருமே வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது பிள்ளைங்களை கலந்துக்கிறோம், அந்த பிள்ளைங்களுக்கு 500 ரூபாய் பணமும் கொடுப்பாங்க, மெடலும் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்கன்னா சரின்னு சொல்லி பேரண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. போனால் அங்கே டிவிக்கு ஆளுங்க வச்சு அந்த டிவிக்கு சர்டிஃபிகேட்டில் வந்து டிவிக்கு அந்த பேரை போட்டு அதில் என்ன போட்டிருப்பாங்க, அதை கட்சியை பற்றி ஏதோ பேசியிருப்பாங்களா என்ன தெரியல. இதெல்லாம் வச்சு ஃபங்க்ஷன் நடத்தி சரி நடத்துனீங்க இல்லை, சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட்டு சென்னை அந்த மாதிரி போட்டு கொடு. அதை விட்டுட்டு விஜயோட ஃபோட்டோ டைம் ஸ்டார்ட், உங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது, இனிமேல் உங்களை பழி வாங்கும் படலம் தொடரும், நீங்கள் நாசமாக போகிறத பார்த்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோன்னு சொன்னார் பாருங்கள். அந்த சீனை அதை ஃபோட்டோவாக போட்டு மெடலில் அவரோட ஃபோட்டோ போய் எதுக்கு போடுவீங்க? எங்கள் பிள்ளைங்கள நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு கஞ்சும் தண்ணியும் குடிச்சிட்டு நாங்கள் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறோம், எங்கள் தாலி அடமானம் வைக்கிறோம், தாலி செயின் அடமானம் வைக்கிறோம், எங்கள் எதையும் நாங்கள் வந்து வீட்டில் இருக்க பொருள் போட்ட கூட அடமானம் வச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். சரிங்களா? ஊரை ஏமாற்றி மோசம் பண்ணி யாரும் வாழலை. அப்போது நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த மாதிரின்னு போட்டு கொடுக்கணும். அது எதுக்கு ஃபோட்டோ போட்டு கொடுக்குறீங்க? என்ன அது உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்கங்க. வலுக்கட்டாயமாக விஜய் மட்டும்தான் நாட்டில் இருக்கணும், மிச்ச வரலாம் செத்து போகணுன்ற மாதிரி. விஜய்க்கு பேசுகிற வல்கர்ஸ்லேருந்து விஜய் கூட இருக்கிற எம்எல்ஏலேருந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற ஜால்ரா அடிக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணும், மிச்ச வரலாம் செத்து போகணும். டிவிக்கில் இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்கணும். வாச்செல்லம் இதை கூப்பிட்டுன்னு இருக்குதுங்க. உங்களுக்கு ஓணுன்னா உங்கள் செல்லத்தை உங்கள் கூட வச்சுக்கோங்க. அந்த செல்லத்தை எதுக்கு வீடாக எல்லாரையும் வந்து கொடுமை பண்ண வைக்கிறீங்க? எங்கள் பிள்ளைங்க நாங்கள் படிக்க வைக்கிறோம், அந்த ஒரு எல்லா ஸ்கூல்லையுமே அந்த ஸ்கூலோட பேர் போடுவாங்க, அந்த சிம்பிள் இருக்கும், அவ்வளோதான். இதனை ஃபோட்டோ போட்டு கொடுக்குறது, மெடலில் ஃபோட்டோ போட்டுக்கிறது, ஒரு கீ செயின் கொடுக்குறது, எல்லா பேரண்ட்ஸுமே வெளியே வந்து பேசுங்க, அவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு வழி பண்ணுங்க. இது தப்பு. கட்சியில் தான் அராஜகம் பண்ணுறீங்க, அநியாயம் பண்ணுறீங்க, பொய் பேசுகிறீங்க, அக்குறுமம் பண்ணுறீங்க. எல்லா பிள்ளைங்களையும் இப்போ மனசில் விஷத்தை விதைக்கிற மாதிரி இப்படியும் பண்ணுறது தப்பு இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம். தாவேக்காலில் இருக்கிற ஆளுங்களுக்கு வேணால் அது சந்தோஷம், எல்லாருக்கும் இது அப்படி செட் ஆகும்.